அமெரிக்காவினுடைய மிக புகழ்பெற்ற தினசரி நாளிதழான தி வாஷிங்டன் போஸ்ட் நடத்தின புலனாய்வு ஆய்வில் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய இந்தியாவைச் சேர்ந்த கௌதம் அதானி விசாரணைகளில் சிக்கியிருந்தாலும் இல்லை கடன் பிரச்சனையில் சிக்கியிருந்தாலோ ஒன்றிய அரசாங்கம் அவருக்காக பிரத்யேகமான திட்டங்களை எல்லாம் வழிவகுத்து அவருக்கு உதவி செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய பொதுத்துறை ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி மூலியமா $3.9 மில்லியன் பணத்தை அதானிக்காக முதலீடு செய்ய வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் ஆவணங்களின் மூலியமா அவங்க முன் வச்சிருக்காங்க. பொதுவாகவே 2014ஆம் ஆண்டு வரைக்கும் கௌதம் அதானி அப்படிங்கிற பேரை நம்ம பெரிய அளவில் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். உலக பணக்காரர் வரிசையில் அவர் 600வது இடத்துல இருந்தார். ஆனால் திடீர்னு 2014க்கு பிறகு மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கௌதம் அதானியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய அளவில் தான் இருந்திருக்குன்னே சொல்லணும். உலக பணக்காரர் பட்டியலில் இப்போ 2வது இடத்துல இருக்கிற அதானி இதற்கு முன்னாடி முதல் இடத்துல கூட இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவ்வளவு வேகமாக ஒருவர் 600வது இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழலாம். இவங்க அந்த குற்றச்சாட்டுகள்லையும் அதைத்தான் முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதானி எப்போ பிரச்சனையில் இருந்தாலும் அவருக்காக வரி சலுகைகளை கொடுக்கறது, புதிய புதிய திட்டங்களை அவருக்காக உருவாக்குறது அப்படின்னு அவரை பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவரும் இந்த அரசாங்கமும் ரொம்பவே ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய துறைமுக சரக்குகளில் 27% அதானியினுடைய நிறுவனம் தான் இப்போ கையாண்டுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி துறை, மின்சாரத்துறை, சோலார் அப்படின்னு எல்லா நிறுவனங்களையுமே இப்போ அதானி தான் உற்பத்தியாளர்களாகவும் இருக்காங்க. கடந்த 2022ஆவது ஆண்டு நாட்டின் முக்கிய ஆங்கில செய்தி சேனலான NDTVயினுடைய கட்டுப்பாட்டையும் இப்போ அதானி நிறுவனம் தான் கைப்பற்றியிருக்காங்க. இந்த சூழல்ல தான் கடந்த 2023ஆவது ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்காவினுடைய நிதி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் அதானி நிறுவனத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. பங்குகளை கையாளுறதுல கணக்கு மோசடி பண்ணியிருக்கிறதாகவும், வெளிநாடுகளில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் நிறைய குற்றச்சாட்டுகளை அவங்க மேலே முன் வச்சிருந்தாங்க. இதனால அதானி நிறுவனத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது 12.6 கோடியா சரியவும் செஞ்சுச்சு. இந்த பிரச்சனையில இருக்கும்போது தான் அதானிக்கு உலக வங்கிகள் கடன் தர்றதுக்கு மறுத்தாங்க. இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக மோடி தலைமையிலான அரசு வரி சலுகைகளை அறிவிச்சும் புதிய திட்டங்களை அறிவிச்சும் கூட அதானியை அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையுமா சரி செய்ய முடியல. இந்த நிலைமையில தான் வாஷிங்டன் போஸ்ட் சொன்ன மாதிரி 2025 மே மாதம் ஒரு புதிய திட்டத்தை பிரத்யேகமா அதானிக்காக ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வராங்க. அந்த திட்டத்தின் மூலியமா தான் எல்ஐசி அதானியினுடைய 5000 கோடிக்கான கடன் பத்திரத்தை முதலீடு பண்ணி வாங்கியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதானி குழுமத்துல எல்ஐசியினுடைய முதலீட்டை $3.9 மில்லியன் அதிகரிக்க சொல்லி அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறதாகவும் அவங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதானியினுடைய நேரடி நிறுவனங்கள்ல மட்டும் இல்லாம அதோட துணை நிறுவனங்களா இருக்கக்கூடிய கிரீன் எனர்ஜி, அது மட்டும் இல்லாம சிமெண்ட் நிறுவனங்கள்ல கூட எல்ஐசியினுடைய முதலீட்டை அதிகப்படுத்துறதுக்கான திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஆவணங்களின் மூலியமாகவே அவங்க முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுக்காக அந்த அதிகாரிகளை சம்மதிக்க வைக்கிறதுக்காக அதானி குழுமத்தினுடைய அந்த நிர்வாகிகளும் அரசாங்கமும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10 ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனத்தினுடைய பத்திரங்களை விட அதானியினுடைய பத்திரங்களுக்கு நிறைய விலைகள் போகும், அது நிறைய வருவாயை ஈட்டி தரும் அப்படின்னு சொல்லி சம்மதிக்க வச்சிருக்காங்க. ஆனா அதானியினுடைய இந்த பிரச்சனைகளை தாண்டி அதானியினுடைய பங்கு ஏற்ற இறக்கங்கள்ல இருக்கும்போது இது எல்ஐசிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த ஆவணங்களே எச்சரிக்கை விடுத்திருக்கு. என்னதான் வாஷிங்டன் போஸ்ட் நியூஸ் பேப்பர் ஆவணங்களை கொண்டு ஆதாரங்களோட குற்றச்சாட்டுகளை முன் வச்சாலும் அதானி தரப்பும் எல்ஐசி தரப்பும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ஆவணங்களையும் வெளியிடல. இது குறித்து உடனடியா விசாரணை நடத்தணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் வலுவா தங்களுடைய கண்டனங்களையும் அவங்க வச்சுட்டு வராங்க. பொதுவாகவே எல்ஐசி நிறுவனம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனம் தான். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கோடிக்கணக்கான பேருடைய பணம் அப்படிங்கிறது அந்த காப்பீட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இப்படி அதானி குழுமத்துக்கு அவருக்கு உதவி செய்யறதுக்காகவும் அவரை பிரச்சனையிலேருந்து சரி பண்ணுறதுக்காகவும் ஒன்றிய அரசாங்கம் இந்த பணத்தை எடுத்து முதலீடு செஞ்சுச்சு அப்படின்னா நாளைக்கு பங்குச்சந்தை ஏற்ற இறக்கம் இல்லை அந்த கம்பெனியே திவாலாச்சு அப்படின்னா
இத்தனை கோடிக்கணக்கான மக்களினுடைய அவங்கள சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது நிச்சயமா வீணா போயிடும். அதற்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடியதா தான் அதானியினுடைய முதலீட்டையும் நம்ம பார்க்கணும். அதனால இதுல உரிய நடவடிக்கை எடுத்து நீதிமன்றங்களே இதை முன் வந்து விசாரிச்சு இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா மக்களுக்கு தெரியப்படுத்தணும்.